கிச்சன்லேருந்து கத்திரிக்காய் மசாலா காய் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. வெள்ளைப்பூடு தான் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், வெங்காயம் கம்மியாக தான் சேர்க்கணும் இந்த மசாலாவுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன், பொரியட்டும். ஒரு 10 பல் பூண்டு நீல சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்து விட்டுறேன். நல்லா வதக்கிடுவோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். மசாலா பொரியலுக்கு பூண்டு தான் கொஞ்சம் அதிகமாக போடணும், வெங்காயம் கம்மியாக போட்டால் போதும். நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துருவோம். நான் 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், நீல சைஸில் நறுக்கியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு தான் போடுறேன். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். நம்ம நல்லா வதங்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு கிளறிடுவோம். இப்போ கொஞ்சம் பாதியாக குறைச்சி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. இதில் மசாலா சேர்த்து விட்ருவோம். மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு. சில்லி பொடி ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ சேர்க்குறேன். காஷ்மீர் சில்லி பொடி சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன். இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம் மசாலா. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றுறேன். ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும் கத்திரிக்காய். ஓப்பன் பண்ணி காயை நல்லா ஒரு வதக்கு. இப்படி அடிக்கடி நல்லா கிளறி கொடுக்கணும், பிடிக்காமல். கத்திரிக்காய் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதில் வந்து நம்ம மல்லி இலையை நல்லா பிச்சு போட்டு ஒரு வதக்கிடணும். அதோட சேர்த்து மல்லி இலையை போடுறேன். போட்டு ஒரு வதக்கிடுவோம். அப்போ தான் அதோட மல்லியோட ஃப்ளவர் வந்து கத்திரிக்காயோட சேர்ந்து நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாசம் சூப்பரான கத்திரிக்காய் மசாலா காய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து கத்திரிக்காய் மசாலா காய் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.